நமது ஜோதிட ரத்னா திருமதி மகாலட்சுமி அக்கா அவர்கள் திசைகளும் அதன் பலன்களும் அப்படிங்கிறத பற்றி பேச வந்திருக்காங்க. வாங்க சகோதரி, பேசுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 4வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்குக்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. எனக்கு கொடுத்த தலைப்பு திசைகளும் அதன் பலன்களும் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேது பகவான். கேது பகவானோட தசை 7 வருஷங்க. கேது பகவான் ஞானக்காரகன் வலிமையானவர். அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தா அவருக்கு பெயர், புகழ், கௌரவம், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். படிக்கிற காலத்தில் வந்துச்சுங்கன்னா பள்ளிக்கூடம்லாம் மாறி மாறி படிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும். இடப்பட்ட காலத்தில் வந்துச்சுன்னா குடும்பம், வாழ்க்கை இதிலெல்லாம் கொஞ்சம் தடுமாறி படிப்பாங்க. ஆனால் அவர் 3, 6, 11 நின்று தசை நடத்தினா நல்ல யோகமாக இருக்குங்க. வயசான காலத்தில் 50 வயசுக்கு மேலே அவர் தசை வந்துச்சுன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்டது, தல யாத்திரைகள் அதை மாதிரி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். கேது யோகியாக தசை நடத்துகிறப்ப முதல்ல தடப்பட்டாலும் பிறகு நல்லாயிருக்கும். துலாத்திலேருந்து மீனம் வரை கேது பகவான் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் கண்டிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியேறி வேறு நாட்டில் போய் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம உறவுகள், பொருட்கள், நம்ம எது மேலே அதிகமாக நாட்டம் வைக்கிறோமோ அதை பிடுங்கி விட்டுருவார். அதில் நமக்கு விருப்பம் இருக்காது. அதனால் அந்த ஈடுபாட்டை குறைச்சி நமக்கு ஞானத்தை கொடுப்பார். யாரும் கேது பகவான் திசையில். அப்போ நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணலாம். திங்கக்கிழமை யமகண்ட நேரத்தில் விளக்கு போடலாம். குரங்குக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, மீனுக்கு பொறி போடுறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது சுக்கிரதசை 20 வருஷங்க. சுக்கிரன் ரிஷபம், துலாம், மீனத்தில் ஆட்சி உச்சம் பெற்று நமக்கு வாழ்க்கை தசை நடத்தினார்னா லட்சுமி கடாச்சம், ஆடம்பரமான வாழ்க்கை, திருமணம், சொத்து, சுகம் எல்லாமே சேருங்க. அந்த தசை நமக்கு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்கிரன் வக்கரமாகி ராகுவுடன் சேர்ந்தால் அந்த யோகம் நல்லபடியாக கிடைக்கும். சூரியனிடமிருந்து 48 டிகிரிக்குள்ளே சுக்கிரன் இருக்கணும். அப்படி இருந்தால் நல்லது. ஆனால் அதை விட்டு தாண்டி போயிட்டா அவர் வக்ரமாயிட்டாரு அப்படின்னு நினைக்கும். அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ வீடு, வண்டி, வாகனம், பொருளாதார வாழ்க்கை நமக்கு கிடைச்சாலும் குடும்பத்தில் அவ்வளோ நல்ல நிம்மதி இருக்காது. குடும்பம் சிக்கலை உண்டு பண்ணிடுவார். இதே புதனுடன் சேர்ந்து இருந்தார்னா நீசபங்க ராஜயோகம் அவருக்கு கிடைக்கும். அவர் தனது உச்ச வீட்டில் சுக்கிரன் வக்கரமாகி திசை நடத்துகிறப்போ தான் விபரீதமான காதல், சமூகத்தில் நமக்கு அந்தஸ்து, அவமானம், மரியாதையெல்லாம் கம்மியாக போகிற மாதிரி செயல்கள் நம்ம செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ சுக்கிரன் வக்கரமான ஆண்கள் இடுப்பில் வெள்ளி அருணா கயிறு கட்டிக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிரகோரையில் மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப பேசுகிறேன். அடுத்து சூரிய திசை 6 வருடம் நடக்கும். நவக்கிரகங்களின் தலைவருங்கிறது சூரிய பகவான் தான். இவர் பலமாக இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாமே நடக்கும். குறிப்பாக தந்தை நமக்கு நல்ல அனுசரணையாக இருப்பார். அரசாங்க வேலை கிடைக்கும். இளமை காலத்தில் கல்வி, பெரியோர்களோட ஆசீர்வாதம், நோயற்ற வாழ்க்கை எல்லாமே நமக்கு கிடைக்கும். இவர் நீச்சமாயோ இல்லை 6, 8, 12 மறைஞ்சோ இல்லை பகை கிரகங்களோடு இருந்தாருன்னா கண்களில் பாதிப்பு, உடல் உஷ்ணம், அரசாங்க தண்டனை பெருங்காலம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் கண் ஆப்ரேஷன் பண்ணுறது, பல்வலி இதே மாதிரியோட அமைப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வெல்லம் வாங்கி தானம் பண்ணுறது, கோதுமை பாயாசம் வச்சு சாமி கும்பிட்றது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். இது சூரிய திசையை பொறுத்து. அடுத்து சந்திர திசை 10 வருடம் நடக்கும். இதில் நமக்கு வளர்வரை சந்திரனாக இருந்து அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அவங்க நல்ல அழகாக இருப்பாங்க. நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல மனோகாரகனாக இருப்பார். கற்பனை வளம்லாம் நிறையா இருக்கும். தைரியம், துணிவு, பேச்சாற்றல், குடும்பத்தில் சுபிச்சம், தாய்க்கு ஆரோக்கியம், நல்ல சாதனையாளர்களாக வருவாங்க. தேய்பிர சந்திரனாக இருந்தாங்கன்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுங்க. இந்த காலத்தில் அவங்க தேய்பிரை சந்திரனாக நடந்து தசை நடத்துகிற காலத்தில் தான் பணம் தண்ணியாக செலவழியுது, எந்த பொருளும் நமக்கு எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது இந்த தேய்பிரை சந்திரனாக இருந்து தசை நடத்துகிற காலத்தில் தாங்க. பயணம்லாம் அடிக்கடி இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. பயணங்கள் ஏற்படுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கவிஞர், பேச்சாற்றல், திறமையாக உள்ளவங்க இவங்க சாதனை படைக்கிறதெல்லாம் இந்த சந்திர திசை காலங்களில் தான்.
இப்போ சந்திர திசை நடந்து நமக்கு கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா திங்களூர் போயிட்டு வர்றது, திங்கக்கிழமையில் விரதம் இருக்கிறது, வெள்ளை நிற ஆடைகள் அணிஞ்சாங்கன்னா அப்போ அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்து செவ்வாய் திசை 7 வருடம். செவ்வாய் பகவானை பற்றி பேசுகிறதுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். நவக்கிரகங்களில் சிறப்பு வாய்ந்தவர் இவர் 2 ஆதிபத்தியம் பெற்றவர். 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்களில் இருந்தால் கொஞ்சம் நல்ல பலனை தருவார். உடல் வலிமை, இரத்த ஓட்டம், நிர்வாகத்திறன், இது எல்லாமே, அதிகார பதவி, போலீஸ், இராணுவம், உயர் பதவி எல்லாமே கிடைக்கும். பூமி, மனை சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவர் நீசமாயிட்டாலோ பகை வீடுகளில் அமர்ந்தாலோ அப்படி பாவிகளோட சேர்க்கை பற்றி இல்லை 8, 12 அப்புறம் அவங்க இடங்களில் இருந்தாங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, மனக்கவலைகள், விபத்து, வண்டியில் போகிறப்ப பார்த்து போகணும், உடல் உறுப்புகள்லாம் இழக்கக்கூடிய நிலைமை கூட வரும். ஏன்னா செவ்வாய் அதுவும் கண்ணியில் இருந்து பகை வீட்டிலலாம் இருந்து தசை நடத்தினார்னா சொல்லவே முடியாது. காக்கா வலிப்பு, மூளை மற்றும் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இந்த செவ்வாய் பகவானால் வரும். செவ்வாய் பகவான் தான் பெண்களுக்கு கலத்திரக்காரகன் மற்றும் இரத்தக்காரகன் என்பதால் அவர் பலம் இழந்துட்டாருன்னா மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பை பிரச்சனை, புத்திர பாக்கியம் தடைப்படுதல் போன்ற இது எல்லாமே நடக்கும். அப்போ நமக்கு குழந்தை பேர் தாமதம், இது எல்லாமே கிடைக்கும். இதுக்கு நம்ம சஷ்டி விரதம் இருக்கிறது, கார்த்திகை விரதம், முருகன் வழிபாடு, வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது, இதெல்லாம் தூரம்பருப்பு தானம். அப்போ அந்த செவ்வாய்க்கிழமையில் தூரம்பருப்பு தானம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், அது கிடைக்கும். அடுத்து ராகு திசை 18 வருடங்க. ராகுக்கு சொந்த வீடு இல்லை, இருந்தாலும் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் நல்ல இடத்துல உட்காந்துருக்காரா, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா, பகை வீட்டில் இருக்கிறாரா, அந்த இடத்த பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். புதுமையான விஷயங்கள்லாம் இந்த ராகு பகவான் 3வது திசையாக நடந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே நம்ம எதிர்நீச்சல் தான். சந்திரனோட நட்சத்திரமான ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு 3வது திசையாக ராகு திசை வரும். ஆனால் ராகு பலம் பெற்று அமைஞ்சா கோடீஸ்வர யோகம் தாங்க. அவர் பார்வை, சேர்க்கை மற்றும் பெற்றிருந்தால் கூட அது கோடீஸ்வர யோகமாக இருக்கும். ஆனால் அவர் பகை வீட்டில் இருந்து தசை நடத்துகிறப்ப நம்ம அந்த ஊரை விட்டு ஊர் மாறுறது, வெளியூர் போகிறது, கண்டிப்பாக ஊரில் இருக்க முடியாது, ஊரை விட்டு வெளியேற்றிடுவார். மனநிலை பாதித்து வீட்டில் சொந்த பந்தத்தோட சிரமம், வீட்டிலையே நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களே நம்மளை மதிக்காத நிலை, தீராத நோய், வீண் சண்டை, வம்பு, விளக்கு, அப்படி நம்ம பங்காளிங்களால் சொத்து விரயம் ஏற்படுறது, இதே மாதிரி எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திச்சாகணும். அப்போ ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுறது, எலுமிச்சம்பழம் மாலை போடுறது, அவங்களுக்கு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றுறது, சரபேஸ்வரர், பைரவர் வழிபாடு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பாம்பு புற்றுக்கு பால் வாக்குறது, இதெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் ராகு திசையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். குரு திசை அடுத்து குரு தசை 16 வருடம். ஒருவர் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் மற்றும் பலம் பெற்று சூரியன், சந்திரனோட, செவ்வாய் போன்ற நட்பு கிரகங்களோட சேர்ந்து இருந்தாருன்னா அதனோட யோகமே வேறு மாதிரி இருக்கும். வீடு, மனை, வாசல், சொத்து, சுகம், சுபகாரியம் நடக்கிறது, நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, அது மாதிரி அதனோட யோகத்தை பற்றி நமக்கு பேசவே முடியாது. அவ்வளோ மரியாதை, பேர், பணம் கொடுக்கல் வாங்கல், நாணயம் தவறாமல், உற்றார் உறவினர்களோட ஆதரவு, பெரியோர்களோட ஆசீர்வாதம், அரசு வழி ஆதாயம், பேராசிரியர், வங்கி பணி, இந்த ஊழியம் பண்ணுறது, பொதுமக்களை கவனிக்கிறது, இது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. இவர் 2ஆம் இடம் தனகாரகன். குருவும் 2ஆம் இடம் தனகாரகனாக இருந்து குருவும் அந்த இடத்துல சேர்ந்து அமைஞ்சிட்டா பொருளாதார நிலை ரொம்ப அமையும். அதே நேரம் லக்னத்தில் அந்தணன் தனித்து அமைஞ்சா அந்த குரு தசையில் பிச்சை எடுக்காத வழி தான், எல்லா வழிக்கும் கொண்டாந்து விட்டுருவார். அந்தணன் தனித்து இருந்தால் அவதி ஏற்படும். குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சுபிச்சம். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோட குரு பகவான் சேர்ந்து இருந்தாருன்னா நல்ல உயர்வு, கோடிகளில் பணம் பெறலும். குருவும் சந்திரனும் இருந்தால் குரு மங்கள யோகம். குரு சந்திரமங்கல யோகம். குருவும் செவ்வாயும் இருந்தால் குரு மங்கள யோகம். குருவும் கேதுவும் சேர்க்கை பெற்றால் கோடீஸ்வர யோகம். அதே குரு பலமிழந்துட்டாருன்னு வச்சுங்க, உடல்நிலை பாதிப்பு, வயிறு கோளாறு, பொருளாதார தடை, புத்திரர்களால் கவலை, எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ அதுக்கு நம்ம என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது, தீபம் ஏற்றி வழிபாடு, 5 முக ருத்ராட்சம் அணிகிறது. இதுக்கு
படிக்கிற குழந்தைங்க வந்து படிக்க முடியாமல் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுறது, கொஞ்சம் ஃபீஸ் கட்டுறது, இதை மாதிரி வேலைகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும். அவருக்கு வந்து முல்லைப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணணும். அதே மாதிரி அர்ச்சனை பண்ணோம்னா குரு தசை நம்ம ஈஸியாக கடந்துடலாம். அடுத்தது சனி பகவானோட தசை. அது 19 வருடங்க. சனி பகவான் தான் நமக்கு ஆயுள் காரகன். அவர் பலம் பெற்று அமைஞ்சிருந்தால் தான் நல்ல உடல் அமைப்பு, சிறப்பான ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இவர் 3, 6, 10, 11 அமர்ந்து திசை நடத்தினால் நட்பு கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவங்க சாரம் சேர்க்கை பெற்று இருந்திருந்தா மக்கள் செல்வாக்கு எல்லாமே வீடு தேடி வரும். இவர் மக்கள் காரகன் என்பதால் மக்கள் செல்வாக்கு, அரசியலில் உயர் பதவிகள் இது எல்லாமே நம்மளை தேடி வரும். சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராலும் தடுக்க முடியாது. இத்திசை காலங்களில் நம்ம பூமி, மனை, வண்டி, வாகன சேர்க்கைகள், செல்வம், செல்வாக்கு எல்லாமே அடையும். கடனெல்லாம் குறைக்கிற வாய்ப்பு. அவர் நல்ல இடத்துல இருந்து தசை நடத்தணும். அதே நேரத்தில் நம்ம லக்னமும் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அவர் எல்லாமே நல்லபடியாக செய்வார். அப்போ பழைய பொருட்கள், நமக்கு கீழே வேலை செய்கிற ஆட்கள்லாம் நமக்கு நல்லபடியாக அனுகூலமாக அமைவாங்க. அவர் பலம் இழந்து நடத்தினா எல்லாமே எலும்பு நோய்கள், எலும்புருக்கி நோயெல்லாம் இவர் பலம் இல்லாத காலத்தில் தான் வரும். தந்தையாரை பாதிக்கும், கல்வியில் தடை, தகுதி குறைவான வேலைகளை செய்கிறது, உறவினர்களிடம் பகை, இது எல்லாமே ஏற்படுங்க. அப்போ சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, சங்குப்பூ, நீல நிற சங்குப்பூ வாங்கி அவருக்கு மாலை கட்டி போடுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு, துளசி மாலை சாத்துறது, வடமாலை சாத்துறது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அப்போ சனி திசையை நம்ம சீக்கிரம் கடந்துடலாம். அடுத்தது புதன் திசை. புதன் திசை 17 வருடம். புதன் பகவான் தான் கல்விக்காரகன், ஞானக்காரகன், தாய்மாமன், கம்ப்யூட்டரு, கணக்கு, ஆடிட்ரு, வங்கி அதிகாரி, அரசு ஊழியர், நல்ல ஏஜென்சி, நல்ல ஞாபகத்துக்கு சொந்தக்காரர். அதே நேரம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவரால் தான் கிடைக்கும். இவர் சுபகிரகத்தோடு சேர்ந்தா சுபராகவும், பாவிகளோடு சேர்ந்தா பாவியாகவும் இருப்பார். இவர் கேந்திர திருகோணங்களில் இருந்து திசை நடத்தினா சிறப்பு. 3, 6, 10, 11 நற்பலன்களை வழங்குவார். புதன், சுக்கிரன், சனி நட்பு கிரகங்கள்னா இவங்க வீட்டிலிருந்து திசை நடத்தினாலும் நமக்கு பல லட்சங்கள், கோடிகள் சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இவர் கொஞ்சம் பலமிழந்து இருந்தாருன்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். முதுமை காலத்தில் வந்துச்சுன்னா கௌரவ தலைவர், இப்போ பஞ்சாயத்து தலைவர், கிராம தலைவர்கள், மக்களை வச்சு வழி நடத்துகிற தலைவர்கள், அந்த போஸ்டிங் எல்லாம் கிடைக்கும். இப்போ இவருக்கு திசை நடத்துகிறப்ப கொஞ்சம் வலுவிழந்து இருந்தாருன்னா புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது, பச்சைப்பயிறு தானம் வழங்குறது, நோட்டு புத்தகம் இதெல்லாம் தானம் வழங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி. நான் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்த அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் நன்றி. என்னோடய ஃபோன் நம்பர் 98 650 72 830. நம்ம சகோதரி மிக சிறப்பாக ஒவ்வொரு இந்த உடுமகா திசை அட்டவணைப்படி ஒவ்வொரு திசையும் நடத்துகிறப்ப என்னென்ன வேலை என்னென்ன இதுன்னு அழகாக சிறப்பாக சொன்னாங்க. மெயினாக அந்த சுக்கிர திசை அந்த 30 வயசுலேருந்து ஒரு 20 வருஷம் நடத்துவார். அப்போ அந்த 30 வயசுலேருந்து 50 வருஷம் நடக்கிறப்ப மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த 30 வயசுக்கு மேலே தான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் ஆகி ஒரு குடும்பம் தனக்குன்னு உருவாகிறப்ப அந்த லக்ஸரி வாழ்க்கையெல்லாம் எதிர்பார்க்குறது அப்போ தான். வீட்டுக்கு தேவையானது அனைத்து வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், இதெல்லாமே அந்த காலகட்டம் தான் அவங்களுக்கு நினைக்க தோணும். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த சுக்கிர திசை நடக்கிறது மிகப்பெரிய சிறப்பு தான். மிக அழகாக சூப்பராக சொன்னாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்து யாருப்பா? நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் மகாலட்சுமிக்கு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.